கடவுள் மனிதனை பார்த்து ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலே ஒரு கேள்வி கேட்டார். உன் பெயர் என்ன? இந்த கேள்வியை யாரிடத்தில் ஆண்டவர் கேட்டார்? யாக்கோபிடத்தில் கேட்டார். இந்த கேள்விக்கான பின்னணியம் என்ன? யாக்கோபுடைய தந்தையினுடைய பெயர் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். ஆனால் 2 பிள்ளைகள். ஏசாவை இந்த யாக்கோபு ஏமாற்றினான் ஒரு முறை. ஏசா வெளியில் வேலை செய்யறதுக்கு களைப்போடு வரும்போது யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருந்தான். சிவப்பான கூழ், நல்ல பயிர்னு வைங்களேன். இதை பார்த்த உடனே ஏசாவுக்கு அந்த கூழை குடிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அதை தம்பி இடத்துல கேட்டான். இந்த தம்பிக்காரன் ஒழுங்காக அதை கொடுத்துருக்கலாம், அண்ணனுக்கு என் தம்பி கொடுக்க வேண்டியதானே. ஆனால் இந்த யாக்கோபர் நிபந்தனை வைத்தார். என்ன நிபந்தனை? உன்னுடைய தலைமகன் உரிமையை எனக்கு கொடுத்து விடு, சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தருவியா, அப்போ நான் உனக்கு கூழ் தருகிறேன் என்று சொன்னான். தலைமகன் உரிமை என்றால் என்னவென்றால், ஒரு பெற்றோருக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர் தன்னுடைய சொத்தை 3 பங்காக பிரிப்பார்கள். அதில் 2 பங்கை மூத்தவனுக்கும் 1 பங்கை இளையவனுக்கும் கொடுப்பார்கள். 4 பிள்ளைகள் இருந்தால் 5 பங்காக பிரிப்பாங்க. மூத்தவனுக்கு 2 பங்கு, மற்ற எல்லாருக்கும் 1 பங்கு. அது எதுக்காகனா, அந்த மூத்த மகன் கடைசி காலத்தில் பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு. இது பழைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு பழக்கம். அதன்படி உனக்கு ஒரு சேஷ்டபுத்திர பாகம் வரும், அதை எனக்கு தா, நான் உனக்கு கூழ் தருகிறேன் என்று சொல்லி ஏசா, சேஷ்டபுத்திர பாகம் என்பது ரொம்ப அருமையானது. பெற்றோரை தான் கவனிக்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு சிலாக்கியமான விஷயம். அதை உதாசீனம் செய்து விட்டு போட்டான். இவன் அதை சொத்தை வாங்கிட்டான். யார்? யாக்கோபு. ஈசாக்கு தந்தை மரணமடையும் வேளை வந்தபோது அவர் மூத்த மகனை அழைத்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், வா, நீ நல்ல வேட்டையாடி எனக்கு ருசியான சாப்பாடு சமைச்சு கொண்டு வான்னா. இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்காள், ஈசாக்கின் மனைவி, அந்த அம்மாவுக்கு இளைய மகன்கிட்ட ரொம்ப பிரியம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, யாக்கோபை கூப்பிட்டு, நான் உங்கள் அப்பாவுக்கு ருசியான சமையலை சமைத்து தருகிறேன், நீ உனக்கு அண்ணன் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு போய் உன்னுடைய அண்ணனுடைய சட்டையெல்லாம் போட்டு, அவன் கையில் நிறைய முடி இருக்கும், அதற்கு பதிலாக நீ ஆட்டு தோலை போர்த்தி ஒருவேளை அவன் அப்பா தடவி பார்த்தா அண்ணன்னு தெரியும்படி செய்து நீ அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொள் என்று சொன்னார். ஈசாக்குக்கு கண்கள் தெரியாது, பார்வையற்றிருந்தார். யாக்கோபு போய், தந்தையே நான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஈசாக்கு கேட்டார், இத்தனை துரிதமாய் உனக்கு எப்படி இந்த உணவு கிடைத்தது? அது கர்த்தர் எனக்கு கிடைக்க செய்தார். குரலை கேட்ட உடனே அப்பாவுக்கு ஒரு சந்தேகம். பக்கத்தில் கூப்பிட்டு கையை தடவி பார்த்தார். கைகள் ஏசாவின் கைகள், குரல் யாக்கோவின் குரலாக இருக்கிறது. மகனே, நீ யார் என்று கேட்டார். உடனே யாக்கோபு சொன்னார், நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்லி ஏமாற்றி தலைமகன் உரிமையை வாங்கி கொண்டார். ஏசா கோபமடைந்து, நீ என்னைக்காவது ஒரு நாள் அப்பா சாக வேண்டிய வேளை வரும், அப்பொழுது உன்னை நான் கொண்டு போடுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். தந்தை இந்த செய்தியை ரெபேக்காள் கேள்விப்பட்டு இளைய மகனை கூப்பிட்டு, நீ உன்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஓடி போயிடும், அண்ணன் உன்னை கொண்டு போடுவான்னு சொல்லி விரட்டி விட்டாள். அங்கே போய் இந்த மனுஷன் படாத பாடுபட்டார். மாமனாருடைய மகள் 2 பேரை திருமணம் செய்தார். திருமணம் செய்து ஏராளமான சொத்தெல்லாம் சேர்த்தார். சேர்த்து விட்டு ஆண்டவர் சொன்னார், உன் சொந்த ஊருக்கு போன்னு. அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள், யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள், ஆனால் அந்த நேரத்தில் 11 பேர் தான் இருந்தாங்க. அந்த 11 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு, ஏராளமான மிருக ஜீவன்கள் இருந்தன, எல்லாம் சேர்த்து கொண்டு
சொந்த ஊருக்கு, அப்பா ஊருக்கு திரும்ப வருகிறார். வரும்போது தான் யாக்கோபுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. உன்னுடைய அண்ணன் 40 பேரோடு உன்னை எதிர்கொண்டு வருகின்றான். இந்த தகவலை அறிந்த உடனே யாக்கோபுக்கு என்ன வந்தது? பயம் வந்தது. ஏன் பயம் வந்தது? ஏற்கனவே அண்ணனை ஏமாற்றி இருக்கிறான். இப்போ அண்ணன் 40 பேரோடு வருகிறானாம். அவன் வந்து என்னை மடங்கடித்து என்னுடைய மிருக ஜீவன்களை எல்லாம் கொண்டு போட்டு என்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போட்டு என்னையும் கொண்டு போடுவான் என்று பயந்தான். தப்பு செய்கிறவன் எப்போவுமே பயப்படுவான் இல்லையா? ஏமாற்றி வாழ்கிறவன் எப்போவுமே பயப்படுவான். அந்த பயம் இவனுக்குள்ளே வந்தது. அப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ராத்திரி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய அண்ணன் என்னை கொண்டு போடுவான், என் உயிருக்கு பயமாக இருக்கிறது, என்னை தப்புவியும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடினான். ஆண்டவர் சொன்னார், நேரம் ஆகுது, என்னை போக விடு, என்னை போக விடு. ஆனால் இவன் சொல்கிறான், உம்மை விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அப்பொழுது ஆண்டவர் யாக்கோபை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? இந்த கேள்வியை கேட்டவுடனே தான் யாக்கோபு நினைக்கிறார், இதுக்கு முன்னால் இதே கேள்வியை ஒருவர் அவனை பார்த்து கேட்டார். யார்? தந்தை. என் மகனே நீ யார் என்று கேட்டார். அப்பொழுது யாக்கோபு என்ன சொன்னார்? நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்று சொன்னார். இன்றைக்கு அதே கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். உன் பேர் என்னப்பா? யாக்கோபுன்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கிராபர், பற்றி பிடிக்கிறவன். எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும், அந்த குணம் உள்ளவன். ஆகவே தான் ஏமாற்றுகிற அந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன் பெயர் என்ன? இப்பொழுது யாக்கோபு சொல்றார், என் பெயர் யாக்கோபு, என் பெயர் யாக்கோபு. இந்த உண்மையை, என் பெயர் யாக்கோபு என்று சொன்ன சொல்லுக்குள்ளேயே பெரிய ஒரு பொருள் இருக்கிறது அன்பானவர்களே. நான் ஏமாற்றுகிறவன் ஆண்டவரே, நான் ஏமாற்றுகிறவன். உடனே ஆண்டவர் யாக்கோபுடைய பெயரை மாற்றினார். இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன்னுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறேன். இஸ்ரவேல் என்ற பெயருக்கு தேவனை நோக்கி பார்க்கிறவன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. ஆகவே இனி பணத்தின் பின்னாலே, பொருளின் பின்னாலே, உலகத்தின் ஆசைகளின் பின்னாலே போகிற மனசை விட்டுட்டு நீ இனி யாருக்கு பின்னால் போனோம்? கடவுளுக்கு பின்னால் போனோம் என்ற பொருள்படும்படி இந்த கேள்வியை கேட்டார். இன்றைக்கி அதே கேள்வியை நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான பொருள் என்ன தெரியுமா? நான் யார் என்பதை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். என்னுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அந்த சோதனைக்கான கேள்விதான் உன்னுடைய பெயர் என்ன? யாக்கோபு சோதித்து பார்த்தார், பதிலையும் சொல்லிவிட்டார். என்னுடைய பெயர் யாக்கோபு, ஏமாற்றுகிறவன், அது என்னுடைய குணம், பற்றி பிடிக்கிறவன். அன்பானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது எப்படி? அதற்கு ஒரு நல்ல வழி இருக்கிறது. நாம் இரவு நித்திரைக்கு செல்லும்போது நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் என்னிடத்திலே சுட்டி காட்டிய பாவங்களில் எதை நான் இன்றைக்கு செய்தேன்? நீர் விரும்பாத எந்த தவறை இன்றைக்கு நான் செய்தேன்? காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி போனது முதல் இரவு வீட்டுக்கு வந்து சேர்றது வரைக்கும் ஒரு படக்காட்சி போல் நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரியும். நாம் எங்கெங்கே போனோம், யாரோடு பேசினோம், யார் யார்கிட்ட சண்டை போட்டோம், எப்பொழுதெல்லாம் வேண்டாத வார்த்தை வாயில் வந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே? அப்படி நம்மை நாமே ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். யாக்கோபு எவற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது? நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் 1 தீமோத்தேயு
6ஆம் அதிகாரத்தின் 6 முதல் 12 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனம் இருந்ததா யாக்கோவுக்கு? இருக்கலை, இன்னும் வேணும். வசனம் இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறத பாருங்கள். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க கடவோம். அது நிச்சயம். இந்த உலகத்தில் வரும்போது நம்ம ஒன்றுமே கொண்டு வரல, இனி போகும்போதும் எதையும் கொண்டு போக முடியாது. அது பாட்டுக்கு போட்டுட்டு ஓடிட வேண்டியது தான். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். அடிப்படையான தேவைகள், சாப்பிட்றது சாப்பாடு இருக்கா, உடுப்பதற்கு உடை இருக்கிறதா, தங்குவதற்கு ஒரு வீடு இருக்கிறதா, போதும்னு இருக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. எல்லா தீமைக்கும் அடியில் இருக்கிற வேர் என்ன? பண ஆசை. அந்த பண ஆசையினுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தை நோக்கிய ஒரு பார்வை. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடிவிடு. அவைகளை விட்டு ஓடுவது மாத்திரமல்ல, எவற்றை தேட வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார். தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்? நித்திய ஜீவனுக்காக வாழ்கிறோம். பணக்காரன் ஆவதற்காக நாம் வாழவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்மை பணக்காரர்கள் ஆக்குவதற்காக இல்லை. ஏன் அந்த தப்பை நம்ம அடிக்கடி மனசில் நம்ம எல்லாம் ஆண்டவர் பணக்காரலாம் ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறோம்னா, நிறைய ஊழியக்காரங்க அப்படி சொல்லியே நம்மளை ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. நீ ஆண்டவா எல்லாம் உனக்கு கிடைக்கும்னு. ஆண்டவர்கிட்ட வந்தால் முதலாக கிடைக்கிறது நித்திய ஜீவன். அதை தேடினால் மற்ற எல்லாம் ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறார் இல்லையா? மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் நீதி உள்ளவனா, தேவ பக்தி உள்ளவனா, விசுவாசம் உள்ளவனா, அன்பு பொறுமை சாந்த குணமெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்கும்போது, ஆண்டவரே என்னுடைய பெயர் ஏமாற்றுக்காரன், பண ஆசை உள்ளவன், நான் வாதிருந்தாலே மோசமான வார்த்தை தான் வரும், அப்படியெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே நம்மை ஆராய்ந்து நிதானித்து அறிகிற ஒரு குணம் இருக்கும் என்றால் அவற்றை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா! அவற்றை ஆண்டவர் மாற்றுவார். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நிதானித்து அறிவோம். ஒரு அருமையான வசனம் 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாமே பார்க்க வேண்டும். சும்மா அடுத்த ஆளை பார்க்கறதில்ல, என்னையே நான் ஆராய்ந்து பார்த்தால் நான் நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். அப்படி நிதானித்து அறிகின்ற இருதயத்தை நம் அனைவருக்கும் ஆண்டவர் தருவாராக.